பியூட்டிஃபுல்லா. யாரை இங்கெல்லாம் பார்க்க முடியாது, இன்டர்வியூ வச்சுக்கிட்ட போகணும். குட் மார்னிங் மக்களே, ஃப்ரம் மட்டவடா. பயங்கர மழை, ஒரு 4 மணிலேருந்து செம மழை. ரொம்ப தூரம் வண்டி ஓட்டினதில் பயங்கரமாக தூங்கிட்டோம். ஐகெஸ் சென்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான் நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, அப்பா பியூட்டிஃபுல்லா. காலையில் டென்ட்டை திறந்த உடனே இப்படி ஒரு வியூ. நைஸ். வட்டவடாலேருந்து கிளம்புறோம். ஒரு சூப்பர் ஸ்டே. சிலமா வா 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 சில்வா. வட்டவடாவில் வந்து நம்ம கேம்பிங் போட்டோம்னா டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் அலாங் வித் தட் இங்கே ஒரு சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. அண்டு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் கூப்பிட்டு போவாங்க. பட் மணி வந்து 9:30. நான் இன்றைக்கி டேரெக்டாக வட்டவடா டு சென்னை போயிடலான்னு பார்க்குறேன். 13 hours காட்டுது. ஸோ அதனால் நான் இப்போ கிளம்புறேன். அண்டு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அதை பார்க்கல. ஓகே மக்களே, ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்லேருந்து ஐ எம் ஹெட்டிங் பேக் டு சென்னை. வருவோமா? சரி வரலாம். இந்த ஸ்டேயில் பியூட்டியே வந்து என்னென்னா மொபைல் நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. அதனால் பீஸ்ஃபுல் ஃபுல்லாக. யாரோ கீழே விழுந்துட்டு வராங்க பாருங்கள், பார்த்து அடி. ஸோ மொபைல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் ஏற இறங்க தான் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டீப்பை பாருங்கள். ஸோ இதுக்கு மேலெலாம் வந்து ஜீப் தான் ஏறும். ஸோ நம்ம சப்போஸ் காரில் வரோம்னா காரை வந்து போட்டுட்டு வர வேண்டியது தான். கார் அங்கே இருக்குது. காரை வேறு துடைக்கணும். என்ன இருக்குதுன்னு தெரியல. லக்கேஜெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். வட்டவடா டு சென்னை. டயர்ஸ்லாம் பஞ்சர் இருக்கான்னு பார்த்துப்போம். காற்றெல்லாம் இருக்கா? ஆல் குட். இந்த பார்க்கிங் ஓகே, அந்த டயர் ஓகே. ஓகே, வட்டவடா டு சென்னை. வண்டி எடுத்து ஓட்டலாமா? Next destination சென்னை தான். பள்ளம் இருக்கு, பள்ளம். மூணாறுலேருந்து வட்டவடா ஒரு 66 கிலோமீட்டர். ஆமாடி. ஸோ இங்கேருந்து இப்போ சென்னைக்கு எனக்கு 13 hours டைம் வந்து இப்போ கரெக்டாக என்னன்னா 10:27. ஸோ 12 hours வச்சா எவ்வளவு? நைட்டு 10:30 அலாங் வித் தட் இன்னொரு 1 hour வச்சா 10:30 அண்ட் 11:30. லஞ்ச்
ரெஸ்ட் டைம் எடுத்தால் ப்ராபப்ளி மேக்ஸிமம் 1 மணி. ஓகே, 1-1:30க்கு நம்ம சென்னைக்கு ரீச் ஆகிறோமான்னு பார்ப்போம். 13 hours ஓட்டிடலாம் எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்டாப்பாக. மார்னிங் இங்கே வந்து நல்லா பூரியும் பீஸ் மசாலாவும் சாப்பிட்ருக்கேன். கடல் இல்லை, பீஸ் மசாலா. அதனால் வேற ஆள் அணி மியூசியமா? இதுதான் வந்து வட்டவடா அணி மியூசியம். போகணுமா கண்ணு? ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போகணுமா? வட்டவடா நம்ம டயரே பார்த்தாங்க, அதான் என்னன்னு பார்த்தல. அந்த ஒரு பொண்ணும் அந்த ஒரு பையனும் நம்ம பையன் அவங்க அப்பாவும் நம்ம டயரே பார்த்தாங்க. அப்படியா? மார்னிங் ஆக்சுவலி நம்மளுக்கு தான் வேலை போல வந்துட்டு இல்லை. ஆமாம், எக்ஸ்பிரஸோ பர்பிஜி. ஸோ எக்ஸ்பிரஸோ வட்டவடாவில் வந்து இந்த ஜீப் சஃபாரி கொண்டு போயிட்டு இந்த ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு தான் எல்லோரையும் போகிறீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து நேற்று குளுக்குமலை போயிட்டதால் என்னோடய கேம்பிங் லித்தனுக்கும் இது இன்வால்வ்டு. பட் நான் போகல, டயர்டாக இருக்குங்க. அப்புறம் சென்னை போக முடியாது. ஸோ ஃபுல்லாக இங்கே இந்த ஜீப் சஃபாரி அண்ட் ட்ரெக்கிங் வியூ பாயிண்ட்ஸ் அங்கே கூப்பிட்டு போகிறது தான் வந்து அண்ட் வட்டவடா அணி மியூசியம். இதுதான் வந்து இங்கே மேஜர் பிஸ்னஸாக இருக்குது. மயிரே ஃபுல் ரோடு ஆக்குவே பண்ணிட்டு கை மட்டும் காட்டுறோம். இல்லை இதுதான் அந்த 5 kilometers நான் ஸ்டாப் வண்டி ஓட்ட நிறுத்தக்கூடாதுல்ல. எலஃபண்ட் கிராசிங் ஏரியா. இதெல்லாம் காணாமல் போனால் சுத்தமாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கண்ணு? ஆனால் இவ்வளோ மரம் இருக்குல்ல, அப்படியே போயிட்டே இருக்கு டென்ஸாக. ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. டிராஃபிக் கீழேருந்து வண்டி வந்த பிறகு தான் இங்கேருந்து வண்டி விடணும். அதுக்கு தான் நிப்பாட்டி இருக்கு. யானையில் ஒன்றும் இல்லை, ரோடு தாரு. யானை வந்தால் பார்க்கலான்னு பார்த்தேன். எவ்வளோ ஆகும்? அது ஒரு 5 நிமிஷம் ஆகும். யானை இங்கேலாம் பார்க்க முடியாது. இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போகணும். எங்க இண்டஸ்ட்ரீஸ் அங்கே போனால் தான் யானை பார்க்க முடியும். அப்படியா? நேற்றுக்கெல்லாம் 3 மணி 5 மணிக்கு ரோட்டு ஓரத்தில் நின்றுச்சு அந்த பில்லு முட்டையில் மேலே. அப்படியா? 3 அண்ணம். அப்பா, அங்கே தான் யானை நிற்கும். நல்ல பொட்டலில் நிற்கும். ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். இங்கிட்டெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நிற்கும், பிறகு காட்டு போயிடும். அதான் நேற்று எவ்வளோ வண்டி ரோட்டில் நடுவே கிடையாது. நாங்கள் வேலை முடிச்சு போகும்போது. அப்படியா? என்ன 3 அண்ணன் மொத்தமாக அங்கேயே நின்று மேய்ச்சிக்கிட்டு. என்னக்கா டக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. ஷோ யூ மொபைல். லெஃப்ட் திரும்ப வர லெஃப்ட் 50 meters ಲೆಫ್ಟ್ ಅಲ್ಲಿ 50 meters கைடா வேண்டானே. வந்த வழியே போகிறோமா திரும்ப சூரியன் வெளியே போயிட்டு. NH 85 20 kilometers. ஓகே, NH 25 for 80 kilometers. அதான் ஒரு இதில் வந்தோம்ல. கார் ஃபோட்டோ எடுத்துமே அங்கே தான் ரொம்ப. நம்ம பார்த்தோம்ல அந்த வியூ பாயிண்ட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு.
டேய் டேய் டேய், நடக்கிறதெல்லாம் சரி, வீடியோ எடுக்கிறதெல்லாம் சரிதான், வண்டியில் அடிபட்டு போகிறேன். ஸோ மூணார் வந்துட்டு அகைன் நம்ம திரும்ப சென்னைக்கு போனோம்னா தேனி ரூட் தான் எடுக்கணும். ஸோ போடிமெட்டு தேனி அந்த ரூட் தான் போகணும். ஸோ நான் கொழுக்குமலையிலேருந்து மூணாருக்கு எந்த ரூட்டு போனனோ அதே ரூட்டில் தான் இப்போ நான் திரும்ப மூணார் டு சென்னை போக போகிறேன். ஸோ இந்த ரூட்டில் அல்லாட்டி ஓட்டியாச்சு. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, அதனால் நிறைய வண்டியெலாம் இருக்குது. மாங்காய் சாப்பிட்றியா? தாண்டியாச்சு. நான் யூ கான் கெட் இட். நீ கேட்டனா நிறுத்துவேன் கண்ணு போயிட்டு. வட்டவடா இறங்கி அண்டு மூணார் இறங்கி போடி மட்டும் இறங்கியாச்சு. ஸோ ஆல் மலை இஸ் டன். இப்போ வந்து திரும்ப அகைன் ஹைவேஸ் தான். ரம்யா வந்து ஒரு ஆம்லேட் போட்டாங்க. அது வந்து மூணாருக்கே உண்டான பெருமை அது. மூணார் மலையில் வந்து ஓட்டிடலாம், உட்காரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆம்லேட் வரும். ஸோ நாங்கள் வந்து இங்கே கீழே லெமன் வாங்குவோம். 10 ரூபா அதிகம் இல்லை? ஸோ இந்த போடியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் குரங்கினி, லெஃப்ட்டில் போனால் மூணார் போல் அப்படி அங்கே போட்டுருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அகைன் இங்கே வந்து தேனி, திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு போவோம். டைம் வந்து 1:51. எத்தனை மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம்? 11 மணி. 10 மணி. டேய், வட்டவடா இருந்து 10:30யா? 10 மணி இருந்துச்சு. மூணார் வரும்போது நம்மளுக்கு மூணார் கிட்ட வரும்போது 11 மணி இருந்துச்சு. இல்லை, சரி ஓகே. எப்படி இருந்தாலும் கரெக்ட் 12 o'clock சொன்னேன். கரெக்ட் 10:30 மணிக்கு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். மணி வந்து 1:51. என்னோட எஸ்டிமேட்டட் டைம் படி ஒரு மேக்ஸிமம் 2 மணிக்குள்ளே சென்னைக்கு போயிடணும். ரீச் ஆகிறோமான்னு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you, boy.